கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான விரோதிகள் எழும்பி வந்ததை நம்முடைய கடந்த காலங்களிலே அறிந்திருக்கிறோம். எதிர்காலத்திலும் விரோதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. வேத வசனத்திலே நமக்கு விரோதிகள் எழும்ப மாட்டார்கள் என்று எந்த வாக்குறுதியும் சொல்லப்படவில்லை. ஏன் விரோதிகள் எழும்பினார்கள் என்பதற்கு நான் காரணங்களை இப்போது சொல்ல போவதில்லை. ஆனால் எவ்வாறு விரோதிகளை நம்முடைய வாழ்க்கையில கையாள வேண்டும் என்பதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பென்ன? ஹேண்டில் அவர் எனிமீஸ் என்பது. முதல் குறிப்பு என்ன? மார்க் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 25வது வாக்கியம் சொல்கிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். முதலாவது, நம்முடைய விரோதிகளை மனப்பூர்வமாய் மன்னிக்க அழைக்கப்படுகிறோம். அதாவது ஃபர்கிவ் தம் என்பதுதான் முதல் குறிப்பாகும். இரண்டாவதாக, நீங்கள் வேத வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ரோமர்களின் நிருபம் நீங்கள் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டலாம். இந்த 12ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 14வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். அங்கு வேதவசனம் சொல்கிறது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதன்றி சபியாதிருங்கள். அப்படியானால் இரண்டாவதாக நம்முடைய விரோதிகளை கையாளுவதற்குரிய வழி என்ன? அவர்களை ஆசீர்வதிக்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, லூக்கா நற்செய்தி நூலை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த லூக்கா நற்செய்தி நூலிலே நம்முடைய வாழ்க்கையிலே 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். இந்த 6ஆம் அதிகாரத்திலே அங்கு வேதவசனத்திலே மிக தெளிவாக அங்கு சொல்கிற ஒரு காரியம் என்ன? 6ஆம் அதிகாரம் 27லே, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். மூன்றாவது குறிப்பு என்ன? அவர்களை சிநேகிக்க அழைக்கப்படுகிறோம். லவ் தம் என்பது மூன்றாவது குறிப்பு. நாலாவது குறிப்பு என்ன? ரோமர்களின் நிருபத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரோமர்கிறது நிருபத்திலே 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். அந்த 12ஆம் அதிகாரத்திலே வேதவசனத்திலே அங்கே 21வது வாக்கியம் சொல்கிறது, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஓவர் கம் ஈவில் வித் குட் திங்ஸ் என்று சொல்லலாம், அல்லது குட் ஒர்க்ஸ் என்று கூட சொல்லலாம். ரோமர் 12ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 20லே, அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு, நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் 5வதாக அங்கு வேதவசனம் சொல்கிற ஒரு காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விரோதிகளுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். மத்தேயு நற்செய்தி நூலை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அங்கே 5ஆம் அதிகாரத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். 44, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆகவே இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒரு செய்தி என்ன? அவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்த ஒரு காரியம் இருக்கிறது. ரோமர்கள் நிருபத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அந்த ரோமர்கள் நிருபத்திலே 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் மெதுவாக நீங்கள் புரட்டி வாசித்து பாருங்கள். 12ஆம் அதிகாரம் அதிலே 18வது வாக்கியம் சொல்கிறது, கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். அதனுடைய பொருள் என்ன? சீக் பீஸ் என்பது. நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை நாட நாம் அழைக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்லாமல் ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் அங்கே வேதவசனம் மிக தெளிவாய் சொல்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால்,
19 வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியினால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. டோன்ட் சீக் ரிவெஞ்ச் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய விரோதிகளை நாம் எவ்வாறு கையாளலாம்? முதலாவது, அவர்களை மன்னிக்க வேண்டும். இரண்டாவது, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். மூன்றாவது, அவர்களை சிநேகிக்க வேண்டும். நான்காவது, அவர்கள் செய்த தீமைக்கு பதிலாக நன்மை செய்ய வேண்டும். ஐந்தாவதாக, அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆறாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை நாட வேண்டும். ஏழாவதாக, பழி வாங்காதபடி நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கரங்களிலே அந்த மக்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய விரோதிகளை திருமறையின் அடிப்படையிலே சரியாக கையாள ஆண்டவர் பலன் தருவார். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதித்தாரும். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கிற விரோதிகளை, எதிராளிகளை எங்களுடைய மாம்ச பலத்தோடும் மாம்ச யுக்தியோடும் கையாண்டு தோற்று போயிருக்கிறோம். இன்றையிலிருந்து ஆண்டவருடைய வேத வசனத்தின் அடிப்படையில் அவர்களை கையாள எங்களுக்கு பலந்தார். இந்த வசனங்களை கையாளுவதற்கு பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகத்தை கட்டளையிடும். எல்லா காரியங்களையும் உடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.